ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆந்திராவில் இருந்து அரிய வகை உயிரினமான எறும்பு தின்னி கடத்தி வரப்பட்டு சென்னை தாம்பரம் அருகே விற்பனை செய்யப்பட இருப்பதாக தாம்பரம் வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் தாம்பரம் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி தாம்பரம் அடுத்த முடிச்சூர் அருகே பைபாஸ் சாலையில் வன உயிரின குற்றப்பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஆட்டோ ஒன்றை நிறுத்தி விசாரணை செய்தனர். அதில் இருந்த 4 நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். அதனால் சந்தேகமடைந்த வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஆட்டோவில் இருந்த அட்டை பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் இரும்பு கூண்டுகள் வைத்து 2 எறும்பு தின்னிகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்டோவில் வந்த 4 பேரையும் தாம்பரம் வனக்காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது அவர்களில் 3 பேர் சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் மற்றொருவர் முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் கேரளாவைச் சேர்ந்த அரிய வகை விலங்குகள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் அறிவுறுத்தலின்படி திருவொற்றியூரைச் சேர்ந்த 3 நபர்கள் ஆந்திரா சென்று அங்கு எறும்பு தின்னியை பிடித்து வந்து அதை முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த நபருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஆட்டோவில் கடத்தி வந்தது தெரியவந்தது. நேபாளம், பூட்டான், இலங்கை, சீனா, தைவான், ஜப்பான் போன்ற நாடுகளில் மருத்துவ பொருள், வாசனை திரவியம், அழகு சாதனங்கள் செய்வதற்கு இந்த எறும்பு தின்னிகளின் செதில்கள், நகங்கள், பற்கள், தோள்கள் பயன்படுகிறது. எனவே இதனை ஆந்திர வனப்பகுதிகளில் இருந்து பிடித்து வந்து அதிக விலைக்கு விற்பதற்கு கடத்தியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து வன உயிரின கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட கேரளாவைச் சேர்ந்த முக்கிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட எறும்பு தின்னிகளில் மிகவும் சோர்வாக காணப்பட்டதால் கரையான் அரித்த மரத்துண்டுகளை அவற்றுக்கு உணவாக வனத்துறை அதிகாரிகள் வழங்கினர்.